ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக நான் பண்ண ஒரு பெரிய தப்புங்க. இப்போ நிறைய பேர் அந்த தப்பை பண்ணிட்டு இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ எத்தனை பேர்த்திட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ ஐ வாண்ட் டு மேக் இட் அஸ் அன் வீடியோ. இது என்னத்தை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பேசிக்கலி அபவுட் இன்சூரன்ஸுங்க. இன்சூரன்ஸ்னால் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தின வீடியோங்க இது. இட்ஸ் நாட் அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தின வீடியோங்க இது. நிறைய பேர் வந்து யூலிப்ஸ், சைல்ட் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் போட்டிருக்காங்க. ஹோல் லைஃப் பிளான்ஸ், என்டோமெண்ட் பிளான்ஸ், சிங்கிள் ப்ரீமியம் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் போட்டுட்டு இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்பி உட்காந்துருக்காங்க. இந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன். இதில் நானும் விதிவிலக்கு இல்லை, எனக்கும் தெரியாதப்ப பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நிறையா பேர் புதுசாக இதுக்குள்ளே போகிறத நான் பார்க்குறேன். ஸோ ஐ வாண்ட் டு மேக் இட் ஆஸ் அன் அவேர்னஸ் வீடியோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. புரியுது இல்லைங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல். இது வந்து ஒரு முதலீடே கிடையாது. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு முதலீடே கிடையாதுங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்து எந்த காலத்துலையுமே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாதுங்க. எல்லாரும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்கிறது நான் இந்த டேர்ம் பிளான்ஸ். ஸோ யார் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? ஸோ அவங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருந்தால் அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும். டிபெண்டன்ஸ்னால் அம்மா, அப்பா, இல்லை ஒய்ஃப், குழந்தைங்க, இந்த மாதிரி வந்து இவங்க இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா, ஸோ இப்போ அப்பா அம்மாவுக்கு தனியாக இன்கம் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக ஏர்னிங்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் தேவையே கிடையாது. ஸோ இல்லை உங்களுக்கு நிறைய அசட்ஸ் இருக்குது, ஸோ நான் இல்லைனாலும் என் ஃபேமிலி சர்வைவ் ஆகும் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் தேவையே கிடையாது, இல்லைங்களா? லைஃப் இன்சூரன்ஸ் தேவையே கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து லைஃப் இன்சூரன்ஸு, அதான் வந்து நான் சொல்கிறது பியோர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸே தேவை கிடையாதுங்கிற. நிறைய பேர் வந்து யூலிப்ஸு, சைல்ட் பிளான்ஸு, இந்த மாதிரி பிளான்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளான்ஸ் வந்து டோட்டலி டட் பிளான்ஸுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஸோ இட் ஷுட் அட்லீஸ்ட் கிவ் அ பேங்க் எஃப்டி ரிட்டர்ன், இல்லைங்களா? ஒரு 6-7% ரிட்டர்னாவது கொடுத்தா தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம போட்டிருக்கிற யூலிப்பு, சைல்ட் பிளான்ஸு, நிறையா சைல்ட் பிளான்ஸ் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட்டிருக்காங்க, நானும் போட்டிருக்கேன். ஸோ இந்த சைல்ட் பிளான்ஸு, யூலிப்ஸு, சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா ஹோல் லைஃபு, இந்த எல்லா பிளான்ஸுமே வந்து ஜஸ்ட் இட் கிவ்ஸ் 2-3% ரிட்டர்ன்ஸுங்க. ஸோ இன்ஃப்ளேஷனே வந்து 6-7% இருக்குது. ஸோ பேங்க் எஃப்டி போட்டிங்கனாலே நம்ம பணம் பெருகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் போடுறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பணத்தை டீக்ரோ பண்ணுறோம், வளரல வெட்டுறோம், வெட்டி இதை வந்து சிறுசாக்குறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருந்ததுன்னா மினிமம் பேங்க் எஃப்டிக்கு மேலே இருந்தால் தான் அது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ யார் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? முதலே சொல்லிட்டேன், டிபெண்டன்ஸ் இருக்கிறவங்க எடுக்கணும். எவ்வளோ எடுக்கணும்? அவங்க ஆனுவல் சேலரியில் 10 டைம்ஸ், மினிமம் 10 டைம்ஸ் எடுக்கணும். ஸோ வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா மினிமம் 1 கோடி ரூபா நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஸோ பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏஜ் ஒரு 30ன்னு வச்சுக்கோங்க, 30 வயசுக்காரரு 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்தாருன்னா வருஷத்துக்கு எவ்வளோ ப்ரீமியம் வரும்னு நினைக்கிறீங்க? இட் வில் கம் ஜஸ்ட் அரவுண்ட் 6,000-7,000 rupees. இவ்வளோ தான் வரும். நம்ம அவ்வளோவா கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம கிட்ஸ் பிளான் எடுத்தோம்னா எவ்வளோ கட்டிகிட்டு இருக்கோம்? வருஷத்துக்கு 60,000, 70,000, 1 லட்சம், 1.5 லட்சம், இப்படி தானே கட்டிகிட்டு இருக்கோம். எல்லாருமே கட்டுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், தான் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இருக்கிறதுலையே பிக்கஸ்ட் மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுங்க. புரியுது இல்லைங்களா? ஸோ எப்போ எடுத்தீங்கனாலும் இன்சூரன்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் எடுங்க, எடுக்கிறவங்க பியோர் டேர்ம் பிளான் மட்டும் எடுங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்குள்ளே வந்து தயவுசெய்து போய் சிக்காதீங்க. இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்ம கட்டுற ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம், அதாவது ஒரு வருஷத்து ப்ரீமியமே வந்து ஏஜென்ட்டுக்கு இன்சென்டிவாகவும் அட்மின் சார்ஜஸாகவும் போயிடும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயர் 1 லட்ச ரூபா கட்டுறீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாயும் ஏஜென்ட் கமிஷனாகவும் அட்மின் சார்ஜஸாகவும் போயிடும். அதுக்காகத்தான் இவ்வளோ மிஸ்செல்லிங்ஸ் வந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்டே இருக்குது. நான் இதை ஏன் ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுகிறேன்னா, நான் ரொம்ப ரீசெண்டாக கூட ஒருத்தர் இன்சூரன்ஸ் போட்டு அதுக்கு பணம் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னு தான் இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு வந்ததுங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதை நம்ம டிஸ்கண்டினியூவே பண்ண முடியாது. ஒன்ஸ் போட்டோம்னா டிஸ்கண்டினியூ பண்ணுறோம்னா நம்ம போட்ட பணத்தில் கேபிட்டலில் நம்ம மொத்தமாக இப்போ ஒரு 1 லட்ச ரூபா கட்டியிருக்கிறோம் அப்படின்னா அதில் 50,000 ரூபா வாங்குறதே பெரிய வேலைங்க. நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் போட்டிருக்கீங்க, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறீங்க, 5 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்க. இப்போ போய் இந்த ப்ரீமியம் நான் கேன்சல் பண்ணுறேன், எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா 2.5 to 3 லட்சம் கூட தரமாட்டாங்க. புரியுது இல்லைங்களா? இதுதான் வந்து
இன்சூரன்ஸ் இது நீங்கள் எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டாலும் சரி, நான் இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு சொல்லலை, நான் ஜென்ரிக்காக இந்த ஆஸ் அ ப்ராடக்டாக இதை சொல்கிறேன். நான் எந்த கம்பெனியும் மென்ஷன் பண்ணி சொல்லலை, ஜென்ரிக்காக ஆஸ் அ ப்ராடக்டாக இதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து 2017 அப்புறம் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இன்சூரன்ஸை வந்து மிஸ்செல் பண்ணக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேங்க்ஸ் வந்து இதை மிஸ்செல் பண்ணுறாங்க. கிராஸ் செல்லிங்கிற பேரில் நீ கம்பல்சரி இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் உனக்கு இந்த லோன் தருவேன், இந்த இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் இந்த பர்சனல் லோன் தருவேன், இந்த இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் இந்த கிரெடிட் கார்டு தருவேன். நிறைய பேங்க்ஸ் மிஸ்செல் பண்ணுறாங்க. ரெகுலராக வந்து கவர்மெண்ட் வந்து இதை வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஆர்பிஐ கிட்டையும் ஐஆர்டிஐ கிட்டையும் கொடுத்து இதை ஹேண்டில் பண்ண சொல்லணும். பட் கவர்மெண்ட் டேரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஈவன் தென் டில் டேட் நிறையா பேங்க்ஸ் வந்து இதை கம்பல்சரின்னு மிரட்டி நிறையா பேர்த்த இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எடுக்க வைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பேசிக் நாலேஜோட இதை நம்ம படித்தோம்னா நிறையா தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக நான் எடுத்து பேசுகிறேன்னு சொல்லணும்னா, இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் ஓவர் 1.5 lakh crore டியூ டு லேப்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். புரியுது இல்லைங்களா? 1.5 trillion rupees, 1.5 lakh crore அமௌண்ட்டை வந்து இந்தியன் இன்சூரர்ஸ் வந்து ஒரு பாலிசியை போட்டுட்டு அதுக்கு பணம் கட்ட முடியாமல் அது லேப்ஸ் ஆகி பணத்தையும் திருப்பி வாங்க முடியாமல், நான் சொல்கிறது ஒரு 5 வருஷம் கட்டியிருந்தீங்கன்னா தான் பாதி பணமாக திருப்பி கிடைக்கும் நீங்கள் கட்டின பணத்தில். ஸோ நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம்லாம் கட்டிட்டு போய் பணம் கேட்டிங்கன்னா 1 ரூபா கூட திருப்பி தர மாட்டாங்க. நீங்கள் 2 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்கன்னா 1 ரூபா கூட திருப்பி தர மாட்டாங்க. இது நீங்கள் வேணால் டவுட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நான் போய் என்னோட பாலிசியெல்லாம் கேன்சல் பண்ணணும்னு நின்னேன். ஸோ ஓப்பன்லி ஸ்பீக்கிங் என்கிட்டையும் நிறைய பாலிசி இருக்குங்க. சிங்கிள் ப்ரீமியம் நான் போட்டிருக்கேன், முட்டாள்தனமாக சிங்கிள் ப்ரீமியம் போட்டிருக்கேன், கிட்ஸ் பிளான் போட்டிருக்கேன். இது போக 2 பிளான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்னு நினச்சிட்டு யூலிப்பில் போய் சிக்கியிருக்கேன். ஹோல் லைஃப், ஆக்சுவலி தட் இஸ் அ ஹோல் லைஃப் பிளான். இதுலேயும் போய் சிக்கியிருக்கேன். மொத்தம் 4 பிளான் எனக்கு போகுது. இந்த 4 பிளானையும் கேன்சல் பண்ணுறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எப்படி நான் கேன்சல் பண்ணாலும் எனக்கு இதில் பாதி பணம் கூட வராது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது நான் வந்து இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவும் நிறைய பேர் இதை பண்ணுறதை நான் பார்க்குறேன். அதனால் இதை யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் இதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டேர்ம் பாலிசி தேவைப்பட்டதுன்னா யார் யாருக்கு தேவைன்னு நான் சொல்லிட்டேன். டிபெண்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இது தேவைப்படும். எவ்வளோ தேவைப்படும்? உங்கள் ஆனுவல் சேலரியில் 10 மடங்கு, ஆனுவல் இன்கமில் 10 மடங்கு, 10 லட்ச ரூபா ஆனுவல் இன்கம்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சிங்கன்னா 1 கோடி ரூபா தேவைப்படும். அது ப்ரீமியம் வேறு எவ்வளோ வரும்? வெறும் 6,000 to 7,000, மேக்ஸிமம் 8,000 வரும், இன்க்ளூடிங் டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து இவ்வளோ தான் வரும். ஆனால் இந்த பாலிசியை எந்த ஏஜென்ட்டுமே உங்களுக்கு விற்க மாட்டாங்க, எந்த கம்பெனியுமே உங்களுக்கு விற்க மாட்டாங்க. ஏன்னா இதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது, கமிஷனுக்கு ஏஜென்ட்டுக்கு கமிஷனும் கிடையாது. ஸோ அதனால் யாருமே இந்த பாலிசி பற்றி சொல்ல மாட்டாங்க. நீங்களாக தான் இதை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இந்த பாலிசி எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கணும், இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் பேசிக்கலாக சொல்ல வர்றதுங்க. ஸோ கொஞ்சம் படிங்க, டூ அ பேசிக் மேத் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் எனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் இதில் ஏமாந்துட்டு இருக்காங்க, நானும் ஏமாந்துருக்கேன். இனிமேலாவது ஏமாறாமல் இருப்போம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. வாழ்க வளமுடன்.